வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் மகிழ்ச்சியோடு உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய வார்த்தைகள் அதை வாசிப்பவர்களின் உள்ளத்தை மாற்றும், சிந்திக்க வைக்கும். அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஆவியானவரால் தூண்டப்பட்டு எழுதப்பட்டவைகள், ஜீவனுள்ள வார்த்தைகள். ஒருவேளை தவறான நோக்கத்தோடு ஒருவர் அவைகளை வாசித்தாலும் ஆண்டவருடைய வார்த்தைகள் கிரியை செய்யும். ஏனென்றால் ஆண்டவருடைய வார்த்தைகள் உண்மையானவைகள். நடந்த ஒரு சம்பவத்தை இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இங்கிலாந்து தேசத்தில் உள்ள ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தின் 2 அறிஞர்கள், கில்பர்ட் வெஸ்ட் மற்றும் லார்ட் லிட்டில்டன், இருவரும் வழக்கறிஞர்கள் மற்றும் தீவிர கடவுள் மறுப்பு கொள்கையுடையவர்கள். இவர்கள் இருவரும் கிறிஸ்தவ மதத்திற்கு எதிராக ஆராய்ச்சி செய்து, இந்த மதமே பொய்யானது, வேதத்தில் எழுதப்பட்டுள்ள அனைத்து காரியங்களும் பொய்யானது என நிரூபிக்க முடிவு செய்தனர். இதை புத்தகமாக வெளியிட தீர்மானித்தனர். கில்பர்ட் இயேசுவின் உயிர்த்தெழுதலை மறுத்தும், லிட்டில்டன் பவுல் மனம் திரும்பி சபைகளை நிறுவியதை மறுத்தும் புத்தகம் எழுத புறப்பட்டனர். சில காலம் சென்று இருவரும் தங்களுடைய ஆராய்ச்சி நூல்களுடன் ஒருவரை ஒருவர் சந்தித்தனர். கில்பர்ட் தனது புத்தகத்தில் இயேசு உயிர்த்தெழுந்தது உண்மையே என்றும், லிட்டில்டன் தன் புத்தகத்தில் பவுலின் மனம் திரும்புதல் சத்தியம் என்றும் எழுதியிருந்தனர். ஆம், அவர்கள் தேவனின் வார்த்தைகளை வாசித்த பொழுது அந்த ஜீவனுள்ள வார்த்தைகள் அவர்களது உள்ளத்தை தொட்டன, மாறினார்கள். கில்பர்ட்டின் புகழ்பெற்ற அந்த புத்தகம் அப்சர்வேஷன் ஆஃப் த ஹிஸ்டரி அண்ட் எவிடன்ஸ் ஆஃப் ரிசரக்ஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இந்த புத்தகம் 1749 ஆண்டு வெளியிடப்பட்டது. லிட்டில்டன் புத்தகத்தின் பெயர் அப்சர்வேஷன் ஆஃப் த கன்வர்ஷன் அண்ட் அப்போஸ்டல்ஷிப் ஆஃப் செயின்ட் பால். இந்த புத்தகம் 1748 ஆண்டு வெளியிடப்பட்டது. ஆம், நாத்திகம் தோற்றது. பிரியமானவர்களே, நம் கரங்களில் தவழும் ஆண்டவரின் வார்த்தைகள் இவ்வளவு வல்லமை உள்ளது என புரிந்து கொள்வோம். அவைகளை தியானிக்க அதிக நேரம் செலவழிப்போம். வாழ்க்கையில் உயர்ந்த மாற்றங்களை உணர்வோம். இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.